புதுக்கோட்டை மாவட்டம் குப்பையன்பட்டியைச் சேர்ந்த சுப்பிரமணியின் மகள் திவ்யபாரதி 10ஆம் வகுப்பு படித்த திவ்யபாரதிக்கு மார்பு பகுதியில் இருந்த கட்டியை அகற்றுவதற்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பெற்றோர் சேர்த்தனர். மே 30ஆம் தேதி அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. ஜூன் 2ஆம் தேதி தையலை பிரித்த போது திவ்யபாரதி அதிர்ச்சியடைந்தார். கட்டி உள்ள இடத்தில் அறுவை சிகிச்சை செய்யாமல் நெஞ்சிற்கு கீழே அறுவை சிகிச்சை செய்திருந்தனர். புதன்கிழமை காலையில் தான் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டுட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கேட்டாங்க, உன் பேர் என்ன, எந்த இடத்துல கட்டியிருக்கேன். நான் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அவங்க கீழே பண்ணிட்டாங்க. இப்போ நான் இது பிரித்ததுக்கு அப்புறம் கேட்டதுக்கு திருப்பி பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த இடத்துல கட்டி இருந்திருக்கும், அதனால் அதை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பண்ணால் தழும்பு வரணும், இங்கே பண்ணாங்க, இந்த இடத்துல கட்டியிருந்தா என்ன, திருப்பி பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. அதிகாரிகளிடம் இது குறித்து கேட்டபோது திவ்யபாரதிக்கு சரியான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. நெஞ்சில் தழும்பு இருக்கும் என்பதால் மாற்று இடத்தில் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். அதிலிருந்து நவீன சிகிச்சை மூலம் கட்டி அகற்றப்பட்டுள்ளது. நரம்புகளை கட்டி முடிச்சிட்டுள்ளதால் கட்டி இருப்பது போன்று தெரிவதாக விளக்கம் அளித்தனர். இதேபோன்று மகப்பேறு நடந்த பெண்ணிற்கு வயிற்றில் பஞ்சை வைத்து தைத்து விட்டதாக மற்றொரு புகாரும் வந்துள்ளது. அந்த பெண்ணுக்கு ஜூன் 1ஆம் தேதி அறுவை சிகிச்சை செய்து பஞ்சை அகற்றியதாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார். பஞ்சு தான் வந்துச்சு, ஆனால் எனக்கு வலி ரொம்ப தொந்தரவு, எனக்கு அவ்வளோ நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் சார். ஆனால் இங்கே வந்ததுக்கு 2 மாத்திரை மட்டும் தான் கொடுத்தாரு. நீங்கள் நல்லா ஒன்று குளிக்காமல் இருக்குதான் உனக்கு இப்படி வந்தது அப்படின்னா. ஆனால் என்னை வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேண்ணா. இங்கே இருந்தால் எனக்கு ஏதாவது ஆயிடுமோட பயமாக இருக்குண்ணா. வேறு வழியின்றி அரசு மருத்துவமனையே கதி என்று வரும் ஏழைகளின் உயிரோடு விளையாடும் மருத்துவர்களின் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நோயாளிகளின் கோரிக்கை.